நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலிருந்து எமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓரா ஒரா உரரா உபரிவா ரிவரிவரா ஓபரபரா ஓபரிவரா ஓபரிகசகரா பாத்மா தீவினிலே பாப்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பாப்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ஓரா உரா உரரா உபரி வரி வரி வரா வர வர வரி வர வரி கசிகரா, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ரகரகரகரா ரவரி கரி கரி கரா ரே பரகரா ரே கரிகரா ரே வரி வரி வரா, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, யான் நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓதன் பாதத்திலே, ஏக்கமுற்றே விரும்பி வந்தேன் ஓதன் பாதத்திலே, உபா உபா உபரா உபரி பரி பரி பரா பரி பரா பரா ரே பரி பரி பரா, ஆவியின் வரங்களினால் யானயம் நிரப்பிடமே, ஆவியின் வரங்களினால் யானயம் நிரப்பிடமே, எழுந்து ஜொலிக்க யானை ஊற்றும் இந்த வேளையிலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். என்னுடைய ஸ்விம்மிங் டீச்சர் சதீஷ் சாருடைய மனைவி இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். நாகத்திரம் அம்மாள் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 11:4, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினாலே துன்மார்க்களை சங்கரிப்பார். இதுல முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜட்ஜ் நீதி விசாரித்து. 11வது அதிகாரம் 4 வசனம், நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, நியாயம் விசாரித்த ஜட்ஜ். ஜட்ஜுங்கிறதுக்கு என்ன வார்த்தை? எபிரேய வார்த்தை சபாட். சபாட், SA மேல ஒரு கோடு போடுங்க. சபாட், PAT, சபாட். இந்த நீதி விசாரிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதன் அவருக்கு இருக்கிற ஒரு நாலேஜ்,
என்ன நாலேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு சட்டத்தை பத்தி ஒரு நாலேஜ் இருக்கும், பிளஸ் சூழ்நிலையில கிடைக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு கொஞ்ச வயசு பொண்ணு, அவ மேல தீ ஊத்திருக்காங்க. தீ அதனால அவ பர்ன் ஆயிருக்கா. அவ மறிக்கிற ஸ்டேஜில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட், எங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அவள் உறுதியாக இறந்து போயிடோட நாங்கள் உடனே ஜிஹெச்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டோம். ஜிஹெச்சில் அவள் போன உடனே டைங் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா மறிக்கிறதுக்கு முன்னாடி அங்கே மஜிஸ்ட்ரேட்டை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அங்கே சீஃப் டாக்டர் ஒரு 4-5 பேர் கதவை பூட்டிட்டு, இந்த பொண்ணு இந்த கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிறதுனால அதனுடைய வாயில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எழுதி வாங்கிட்டாங்க. அவ கிறிஸ்டல் கிளியரா சொல்றா. என்ன சொல்றான்னா, என்னுடைய மாமியார் டௌரி சரியா கொண்டு வரலாங்கிறதுக்காண்டி என் மேல மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வச்சுட்டாங்கன்னு ரொம்ப கிளியரா சொல்லிட்டா. சொல்லி சில மணி நேரத்தில் அந்த பொண்ணை இறந்துட்டா, அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விசாரிக்க வந்திருக்கேன். அப்ப அவங்க ஒரு சில கேள்விகள் கேட்டாங்க. அப்ப அந்த ஆப்போசிட் வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அறிவா பேசுறாரு, நீங்க இன்ஜெக்ஷன் பெத்தட்டின் 14 இதெல்லாம் வலி மறக்கிறதுக்காக கொடுப்பீங்களா? ஆமா கொடுப்போம். அது கொடுக்கும்போது அந்த ஆல்ட்ரேஷன் நம்ம பேசுறதுங்கிறத கொஞ்சம் மாற்றாத மாற்று முடிஞ்சிச்சு, நீங்க போயிருங்க. அப்ப அவர் என்ன ஆர்கியூ பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அவளை பழிய என்னுடைய கட்சிக்காரர் மேல போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஜட்ஜ் உட்காந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப இருக்கிற சூழ்நிலை நான் நினைச்சேன் இந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. எனக்கு அந்த போலீஸ்காரர் தெரியும். பிறகு நான் கேட்டேன், என்ன ஆச்சுங்க சார், இவன் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் கடைசியில் அந்த அம்மாவுக்கு மரண தண்டனை சொல்லி ஸ்ட்ராங்கா போட்டு அதை உள்ளதுக்கு போட்டாங்க சார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுதான் ஜட்ஜ் பக்கமா சப்பாட்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, டெலிவர் விடுதலை கொடுக்கிற பவர் இருக்கிறது தான் ஜட்ஜ். ரூலருக்கும் இதே வார்த்தை தான். இதுக்கு இந்த 3 நபர்கள் தேவை. 2 எதிர்கட்சிக்காரர்கள் தேவை, நடுவில் இருக்கிறது தான் ஜட்ஜ். இந்த எதிர்கட்சிக்காரர்கள் 2 பேரும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த நடுவில் இருக்கிற இவர் வந்து சென்ட்ரல் அப்படித்தான் இருப்பார். இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவரை அந்த சென்ட்ரல் இருப்பார், அப்படிதான் இருப்பார். அப்ப 2 பேர் நடுவில் ஒருவர் இருக்கார். அந்த 2 பேரும் எப்படி இருப்பாங்கன்னா, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் இருப்பார். இந்த சப்பாட் மிக அருமையாக வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 16:5. அதற்கு சாராய் ஆபிரகாம் நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உண்மையிலே சுமர். இந்த அம்மா தான் சும்மா இந்த ஆபிரகாம இந்த பொண்ணு சேரி இவன் மூலமாக என் வீடு கட்டப்படும் டயலாக் எல்லாம் சொல்லிட்டு பிரச்சனை வந்து பள்ளி ஆரம்பிச்சு காணும். இது அவங்களுடைய ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அது அவங்களுக்கு ரொம்ப லேசாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ரைட். என் அடிமை பெண்ணை உமன் மடியிலே கொடுத்தேன். அது ரைட்டு தான். அவள் தான் கற்போதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவில் என்று என்ன அழகா கர்த்தரை நடுவில் வச்சிருச்சு. இப்ப 2 பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் சாரா, இன்னொரு பக்கம் ஆபிரகாம். நான் ஒரு நடுவில் இருந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கு, வருமானவர்ல பழிய ஓ மேல கொடுத்தார், நீ என்னதான் செய்துக்கோ, எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் நல்லா ஒதுங்கிட்டார். இது ஒரு பிரச்சனை. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 25வது வசனம். 18:25. துன்மார்க்கரோடு நீதிமானை சங்கரிப்பது உமக்கு தூரமா இருப்பதாக, நீதிமானை துன்மார்க்கம் சமமாக நடப்பது உமக்கு தூரமா இருப்பது. சர்வ லோக நியாயாதிபதி, நியாயம் செய்து சர்வ லோக நியாயாதிபதி. இதாங்க ஆண்டவருக்கிற ஒரு ஹையஸ்ட் டைட்டில். எல்லா இடத்துலையும் ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த ஜட்ஜு கொஞ்ச நாள் அவங்க பவர் போயிடும். இவர் சர்வ லோகத்திற்கு நியாயாதிபதியாக நம்ம பார்க்கிறோம். சரி, 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 8
13வது வசனத்தை வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 3:13. அவன் தான் குமார் ஏலியை பற்றி ஆண்டவர் குட்டி சாமுவேல் வாலிபன் வரப்பினரே அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போனது நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் நான் அந்த குடும்பத்தின் மேல் என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். என்றும் நீங்காத, அங்கே அழிச்சிருவேன், கரு அறுத்துருவேன். அதுக்கப்புறம் எதிர்க்கப்படுறது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். 24வது அதிகாரம் சப்பாட் 24:15. கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும், தாவீது சொல்றாரு. ஒரு பக்கம் நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுல் நிற்கிறார். ஒரு பக்கம் சவுல், ஒரு பக்கம் தாவீது. ஆண்டவர் நடுவில் இருக்க நியாயாதிபதியாக. இது சப்பாட். 2வது நம்ம பார்க்க போகிறது ஏழை. ஏழைய நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ சப்பாட் முடிச்சாச்சு. நீ ANI. ஏ மேல ஒரு கோடு போட மறந்துட்டேன். ஏ மேல ஒரு கோடு போட்டுக்குவேன். நீ 2 வார்த்தைகள் இருக்கு. ஒரு பக்கம் நீ, இன்னொரு பியோன். ரெண்டே சேர்த்து வாசி. பியோன். ஏ படுக்க EBYON. எபியோன். EBYON. எபியோன். இது என்னன்னு பார்ப்போம். இது ஒரு காம்பினேஷன். அனிங்கிறது புவர், தாழ்மையில் உள்ளவர்கள். இந்த எபியோன்ங்கிறதுனா தேவை உள்ளவர்கள். 2 வித்தியாசம் இருக்கு. எபியோன் நீடி, ஒரு தேவையுள்ளவர் இருக்காங்க. ஆண்டவர் தேவையுள்ளவர்களுக்கு அவர் சந்திப்பார். எப்படி சந்திப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் மூலமாக சந்திப்பார்னா அவருக்கு தெரியும். அது அவரால் மாத்திரம் அது முடியும். இது ஏழ்மையில இருக்கிறவர்கள். 2மே சேம் இடத்துல இருக்கிறாங்க. இவர்களை குறித்து நீங்க புரிந்து கொள்றதுக்கு உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 24வது அதிகாரம் உபாகமம் 24. உன் சகோதரர்லாம் இஸ்ரேல் மக்கள்லயே கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. ரூத் உபவாசம், நெகோமி இந்த கேட்டகரியில் இருக்காங்க. சொந்தக்காரங்க, ஆனா நீடி, அவங்களுக்கு உதவி தேவை. அதான் அவர்களை நம்ம பார்க்கும்போது ஏபியோன் அப்படின்னு பார்க்கலாம். ஏபியோன். உன் சகோதரிலும் உன் தேசத்தின் வாசலில் உள்ள அந்நியரிலும், இந்த 2 கேட்டகரி அந்நியராயிட்டாங்க வெளியில போனதுனால. ஏழையையும் எளிமையான கூலிகள் ஒடுக்காமலும், இது அவர்களுக்கு நீ செய்ய வேணும். 14 நீ அந்நியனுடைய நியாயத்தையும் நீதியற்ற பிள்ளையுடைய நியாயத்தையும் புரட்டாமலும் விதையின் வஸ்திரத்தை அடகுவாங்காமல். இது ஆண்டவர் நீங்கிறதுக்கு இதுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஆனி பிசிக்கலி, சரீரத்தில் குறை உள்ளவர்களையும் ஆனிங்கிற ஒரு கேட்டகரியில் வச்சிடும். ஆனி ANI அனி. சரி. பூமியிலே நியாயம் விசாரிக்கிறார். பூமியிலேங்கிறது எரோஸ். ERES. எரோஸ். ERES. எரோஸ். எரோஸ். எர்த். பூமியிலே. இந்த பூமியிலேங்கிறது லேண்ட்ங்கிறதா. பூமியா ஃபுல் வேர்ல்டு இருக்கு. நம்முடைய தேசம் ஒரு பூமி. அப்படி ஒவ்வொன்றா பார்க்கணும். இதுக்கு அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியூமன் ஆக்டிவிட்டி. ஏன் ஹியூமன் ஆக்டிவிட்டின்னு அவர் கொடுக்கறதுக்கு அவரை எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. இப்போ ஒரு சஹாரா பாலைவனம் இருக்கு. அது ஒரு பூமி தான், அது ஒரு லேண்டு தான். அதுக்கு வனாந்தரன் ஒரு இடம் இருக்கு. ஆனா ஹியூமன் ஆக்டிவிட்டி அங்கே இருக்காது. அதனால ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை, நியாயம் விசாரிக்கிற பவரை
பூமியில காட்டுறாருன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டி இருக்கிற எரோஸ். அப்ப எரோஸ்னா அங்க மனுஷர்கள் இருக்கணும், மனுஷர்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், அவன் சேட்டை பண்ணணும், அவன் தவறு பண்ணணும். அங்க ஜட்ஜா இருக்கிற சப்பாட் தன்னுடைய கிரியை காட்டுவார். இந்த பூமியை ஒரு 4 வசனங்களை நான் டக் டக் டக்னு சொல்றேன், எழுதிக்கோங்க. ஏசாயா 40:28, 42:5, 45:12 இவ்வளவும் பூமியை ஆண்டவர் உண்டு பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு வசனங்கள். அதனால அவருடைய பவர், அவர் உண்டு பண்ணின 40:28, 42:5, 45:12. சங்கீதம் 24வது அதிகாரம் 1 வசனத்துல இந்த சபாட் அவருக்கு உரிமை இருக்கிறதுக்கு காரணம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் குடியிலும் கர்த்தருடையது, அவருடையதை அவரால் தான் நியாயத்திற்க முடியும். சரி, உதடுகள்னால அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறத முதல் வசனத்தை காமிச்சிட்டு இதை நம்ம முடிக்க இருக்கிறோம். 11வது அதிகாரம் 4வது வசனத்துல தமது வாயின் சுவாசத்தினாலே துன்மார்க்க வாயின் சுவாசத்தை இங்கிலீஷ்ல லிப்ஸ் LIP லிப்ஸ். சபாட்டு டீல முடியுது, லிப்ஸ் வந்து சபாஹ்னு ஹெச்ல முடியுது. ரெண்டு கதான் வித்தியாசம். சபா சபா ஹெச்ல முடியும், SAPAH. அங்க SAPAT சபாட். இங்க அதே எஸ், அதே பி, அதே ஏ முடியும் போது ஹெச்ல முடியுது, சபாஹ். நம்முடைய ஏசாயா 6வது அதிகாரம் 7வது வசனத்துல அவனுடைய வாயை சுத்திகரிக்கிறதுக்கு அக்னியினால கொண்டு வந்து அவருடைய உதடுகளை சுத்திகரிக்கிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 30வது வசனத்துல நீதிமொழிகள் 16:30 இந்த உதடுகள் குறித்து ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கலாம். 16:30 அவன் மாறுபாடானகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமைகளை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். உதடுகளை நீ கடிக்கிறியா? கடி. நான் என் உதடுகளிலிருந்து, என்னுடைய லிப்ஸ்ல இருந்து வருகிறத வைத்து நம்மள நியாயம் தீர்க்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இப்ப நம்ம வார்த்தைக்குள்ள வருகிறோம். லாங்குவேஜை பார்த்தாச்சு. இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை திரும்ப நான் சொல்ல போகிறேன். இது 2ஆம் வருகையை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, முதல் வருகை கிடையாது, 2வது வருகை. 2வது வருகையை நம்ம பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாயின் சுவாசத்தினாலே ஆண்டவர் அளிக்கிறத, இது 2ஆம் வருகை மகா உபத்திரவ காலத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். 6வது வாசிப்பேன். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு, அவன் தன் காலம், அவன் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது என்னது? தடை செய்கிறது பரிசுத்த ஆவியானவர். 7வது வசனம், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆகிலும் தடை செய்கிறவன், அது தடை செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் நீக்கப்படும், அது வெளிப்படுறது. ஆவியானவர் இங்க பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார். சபை இங்க தான் இருக்கும். ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 8 நீக்கப்படும் பொழுது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தமது வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே அவன் நாசப்படுவார். இது ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு காரியம். இது எப்ப செய்வார், எப்படி செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா அதனுடைய டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 1000 வருட அரசாட்சி முடியுது, திரும்ப ஆரம்பிக்குது, முடியுது. சாத்தான ரிலீஸ் பண்றாரு. 20:8 பூமியை 4 திசையில் உள்ள ஜாதிகளாகிய கோகு மாகோகையும்
மோசம் போடுக்கும்படி அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிபடி புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணத்திலே இருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் அலைந்து கொள்வார்கள். அதனாலே தேவன் வானத்திலிருந்து அக்னி இறக்கி அவர்களை பற்றி வானத்திலிருந்து அக்னி இறக்கி எல்லாத்தையும் பற்றி போட்டோம். இது நம்ம பார்க்கிற 1000 வருட அரசாட்சிக்கு ஃபைனலாக முடிவதற்கு முன்னாடி எல்லாத்தையும் கிளியரன்ஸ் பண்ணிட்டு தான் அது ஆரம்பிப்பார். சரி, இதனுடைய அடுத்த ஒரு ஸ்டெப் எஸ்ஐயா 32வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். 32:1. இப்போ ஜட்ஜை காட்டினேன், இப்போ ராஜாவை காட்டப்படும். அதுங்க இன்னைக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் 2 இதை அவர் கையில் வச்சுக்கிடுவார். ஒன்று போலீஸ் அவர் கையில் இருக்கும், லா அண்ட் ஆர்டர் அவர் கையில் வச்சிருப்பார். மற்றபடி இதெல்லாம் கண்டுக்கிட மாட்டார். இந்த கல்வித்துறை எக்ஸட்ரா எக்ஸட்ரா யாருனாலும் வச்சுக்கோ. ஆனால் நீதித்துறை ஜட்ஜ் அவர் கையில் இருக்கும். 2வது போலீஸ் 2வது கையில் வச்சிருப்பார். அதுங்க அதை அங்கே பார்க்குறோம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாழ்வார், பிரபுக்களும் நியாயமாக துரத்துவார்கள். இது ராஜா நீதியாக, ஜட்ஜ் நீதியாக நியாயம் தீர்ப்பார். இது ஒரு தாவீதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர். தாவீதுக்காக கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் பவர். 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 18. 2 சாமுவேல் 8:18 சொல்லுங்க. தாவீதின் வேர், ஈசாயினுடைய வேர்ல இருந்து வர்ற தாவீது. அப்ப அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. தொடர்ந்து வசனங்கள் அதை சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருக்குது. 8:15 இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாய் இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நீதியையும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். தாவீது செய்து வந்தார். தாவீதுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் இதை தான் செய்யப்படுகிறார். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 9வது வசனம். 10:9 உம்மை இஸ்ரவேல் மேல் சிங்காசனத்தின் மேல் வைத்த உம்மேல் பிரியமாக கொண்ட உம்முடைய தேவனாய கர்த்தர் சோத்திரிக்கப்படுவதாக. இது ஒரு பெண் வர்றா, அநேக காரியத்தோடு வர்றா, வந்து ஆச்சரியப்படுறா. ஷேபாவின் ராணி. அவ ஆண்டவர் தான் அந்த தாவீதின் சன்னதியில வந்த சாலமன் உட்கார சந்ததி சிங்காசனத்தில் உட்கார அவ ஆண்டவரை சோஸ்தரிக்கிறார். சரி, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். தேவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இப்ப ஒரு அக்கா இருக்கா, பல வருஷமாக வரவே இல்லை, திடீர்னு வர்றாங்க. எதுக்காக வர்றா அப்படின்னு நீங்க கேட்டேன். எனக்கு தெரியும் ஏன் வர்றான்னு. கட்டாயம் செய்தி கேட்கறதுக்காக கிடையாது. பைய சொல்லுவா, நாங்கள் ஒரு ஊழியம் வைத்திருக்கிறோம், எங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு வருவா. யாருன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணு இதை பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியும், இல்லைன்னா அவளுக்கு தெரியாது. இங்க ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 1வது அதிகாரம் 17வது வசனம். நன்மை செய்யும்படி நியாயத்தை தேடுங்கள். இது அவருடைய எதிர்பார்ப்பு. தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளையும் நீதியையும் விதைகளையும் வழக்கையும் விசாரியுங்கள். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவங்களுக்கு நீ என்ன செய்யணும்? திக்கற்ற விதைகளை நீ ஆதரிக்கணும் அப்படிங்கிறார். நீதிமொழிகளை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு அருமையான அதிகாரம். 31வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அந்த ஸ்திரீயை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கான்செப்ட், இதை நிறைய பேர் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே வெரி குட் 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 குட். நீதிபதிகள் 31வது அதிகாரம் 8வது வசனம். ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுக்காகவும் நீ நியாயத்தையும் உன் வாயை திற. உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமியை எளியனாலே நியாயம் செய். இந்த முடிச்சுட்டு தான் குணசாலி ஆரம்பிக்கிறார். ஆனால் எல்லாரும் இந்த குணசாலியில் ஆரம்பிப்பாங்க, இதை விட்டுருவாங்க.
இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்புல இது ஒன்று. எரேமியா என்ன சொல்லுகிறார் பார்ப்போம். எரேமியா 5வது அதிகாரம் 28வது வசனம். 5:28. கொளுத்து சுலுக்கு பண்ணுகிறார், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டியாமல் விடுகிறார்கள், திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாம ஆப்போசிட் காரியம் அவங்க செய்யறாங்க. அதான் தேவனுடைய கோபம் இந்த எரேமியா வாழ்ந்த நாள்ல வருது. தாங்கள் மாத்திரம் வாழ்கிறார்கள், எளியவர்களை நியாயம் தீரார்கள். இப்படிப்பட்டவர்களை நான் விசாரியாது இருப்பேனோ? ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் இங்க வந்துருச்சு அவங்க மேல. சரி, ஏழை மீக், ஏழைங்களுக்கு மீக் சிறுமையானவர்கள். இந்த ஏழையானவர்களை ஆண்டவர் எப்படி அவங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுகிறார். ஏசாயா 29வது அதிகாரம் 19. 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, இஸ்ரேல் எளிமையானவர்கள் இஸ்ரேல் பரிசுத்தருக்குள் கழிவர். சிறுமையானவர்களும் எளிமையானவர்களும் எப்ப மகிழ்வார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அவங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆண்டவர்கள் நாங்க ஏழ்மையில இருந்தோம், கஷ்டத்துல இருந்தோம், எங்களுக்கு ஆண்ட ஒரு ஜட்ஜை கொண்டாந்தாங்க. இந்த ஜட்ஜி எங்க மேல எப்படி ஒரு இறக்கப்பட்டா தெரியுமாங்க, நாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டோம். எங்கள்கிட்ட இருந்து எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது, ஆனாலும் எங்க மேல இறக்கம் வருது, இந்த கர்த்தர் எங்களுக்கு செய்தார் அப்படிங்கிற ஒரு காரியத்தினால அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நீங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவியமல்ல பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. வேதத்தின் ஆழத்தை நீர் எங்களுக்கு போதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. செல்வி டீச்சருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. நீ அவளை உருவாக்கும்போது உண்டாக்கும்போது விசேஷமான ஞானத்தினாலே நிரப்பினீர் ஐயா. சாலமோனுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தீரோ அதே ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்திலே ஐயா ஒரு பாடுகள் வழியாக நீர் அனுப்பினீர் ஐயா. அந்த பாடுகள் வழியிலாக செல்லும் பொழுதும் உங்களுடைய கிருபை அந்த குடும்பத்து மேலே இருந்து அருமையான ஒரு பேத்தியை நீர் காண கிருபை பாராட்டினீர் ஐயா. சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறேன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இந்த பலவீனமும் உங்களை தாக்காதபடி உங்களுடைய சுத்த ரத்தத்தினாலே மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.